சில நேரங்களில் வந்து இதுதான் அரசியல் அனுபவம் வேணுன்றது. நீங்கள் நினைக்கிறீங்களா இது தாவேக்காக்கு பின்னடைவு? நான் சொல்கிறேன், விஜயோட அந்த கூண்டு வந்து உடஞ்சி செதறிடுச்சு, அவ்வளோதான். கருத்து வேற்றுமைக்கு வந்துடுச்சு. இதுதான் சொல்கிறேன். இந்த இடத்துல எஸ்எஸ்சி இருந்தாருன்னா இவங்களை அத்தனை பேரையும் ஒருங்கிணைக்க முடியும் அவரால். அவருக்கு ஒரு வேல்யூ இருந்தது, எஸ்எஸ்சிக்கு ஒரு வேல்யூ இருந்தது சார். அவர் நீங்கள் துச்சமாக மதிச்சோட விளைவு பார்த்தீங்கன்னா வழக்கு சுமக்கிறீங்க, அவ்வளோதான். அடுத்த கட்ட நிகழ்வு ஏதாவது இருக்கா சார்? தத்தி எடுப்புன்ற யார் தத்தி எடுக்கிறது? அந்த 41 குடும்பத்தையும் ஒரு தத்தி எடுத்துக்கிறாங்களாம். சொல்கிறது யார்? ஆதவ அர்ஜுனா, அதான் அமாவாசை அர்ஜுனா. எப்போ இந்த சம்பவம் நடந்ததோ முதல்ல வரிஞ்சு கட்டிட்டு வந்தது யாருன்னா பிஜேபி. புதைச்ச இடத்துல ஈரம் காயல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்துடணும், கூட்டணி பேசுகிறாங்க. அண்ணாமலை யார்? அண்ணாமலைக்கு தலை இருக்க வந்து வாழாடக்கூடாது. நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு, அவரும் அரசியல் பேசிட்டு தான் இருக்கார். அவர் என்ன ஏதாவது திமுக ஆதரவாக பேசிட்டு இருக்கிறாரா? இல்லை வந்து என்ன எதுக்கு அண்ணாமலை இப்படி குதிக்கணும்? எந்த வார்த்தையில் அண்ணாமலை உறுதியாக இருந்திருக்காரு. ஏன்னா அண்ணாமலை பற்றி தெரியும், குண்டு அவரே வைப்பார், அவரே எடுப்பார். அண்ணாமலையே இதில் விசாரிக்கணும் என்ன கேட்டால். அது யாரும் பேச மாட்டீங்க.